காட்வின் ஜான் மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் தினம் ஒரு சத்திய வார்த்தை. இந்த ஆடியோ நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவது. தினம் ஒரு சத்திய வார்த்தை. இன்றைய தியானத்தின் தலைப்பு பரிசுத்த அக்கினி. வேதத்தின் ஆதார வசனம் லூக்கா 3:16. அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பார். முதலாவது தியான பகுதியாக லூக்கா 3வது அதிகாரம் வசனங்கள் 15 முதல் 18 வரையிலும் படிக்க கேளுங்கள். யோவானை குறித்து இவன்தான் கிறிஸ்துவோ என்று ஜனங்கள் எல்லாரும் எண்ணங்கொண்டு தங்கள் இருதயங்களில் யோசனையா இருக்கையில், யோவான் எல்லாருக்கும் பிரதியுத்தரமாக, நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறேன், என்னிலும் வல்லவர் ஒருவர் வருகிறார், அவருடைய பாத ரட்சைகளின் வாரை அவிழ்க்கிறதற்கும் நான் பாத்திரன் அல்ல, அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினினாலும் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பார், தூற்றுக்கூடை அவர் கையில் இருக்கிறது, அவர் தமது களத்தை நன்றாய் விளக்கி கோதுமையை தமது களஞ்சியத்தில் சேர்ப்பார், பதரையோ அவியாத அக்கினினால் சுட்டரிப்பார் என்றான். வேறு அநேக புத்திமதிகளையும் அவன் ஜனங்களுக்கு சொல்லி பிரசங்கித்தான். இந்த நாளிலே இயேசு கிறிஸ்து நமக்கு வாக்களித்து சென்ற அந்த இலவசமான பரிசுத்த ஆவியின் செயல்பாடுகளை குறித்து சற்று தியானிப்போம். பரிசுத்த அக்கினி பல ஆண்டுகளாக வறட்சியையும் காட்டு தீயையும் சந்தித்த அமெரிக்காவின் தெற்கு கலிபோர்னியாவில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சில ஜனங்கள் இதனை தேவனுடைய செயல் என்று நம்புகின்றார்கள். இந்த வருந்தத்தக்க எண்ணத்தோடு ஒரு நபரை குறித்து செய்தியாளர்கள் பரிசுத்த அக்கினி என குறிப்பிடுவதும் சேர்ந்து கொண்டது. அந்த இடம் பரிசுத்த ஜிம் பள்ளத்தாக்கு பகுதியாகும் என்பதை அநேகர் தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. அப்படியானால் யார் இந்த பரிசுத்த ஜிம்? அவர் ஒரு தேனீ வளர்ப்பாளர், மத நம்பிக்கை அற்றவர், யாவரிடமும் சண்டையிடும் குணமுடையவர். அப்பகுதியினர் அவருக்கு பரிசுத்த ஜிம் என கிண்டலாக பட்டப்பெயர் சூட்டினார்கள். அருமையானவர்களே, பரிசுத்த ஆவியானவரை குறித்து நாம் எவ்வளவாக அறிந்திருக்கிறோம்? இலவசமாக நமக்கு தந்திருக்கின்ற அந்த பரிசுத்த அக்கினியை நாம் பயன்படுத்துகின்றோமா? இன்று நாம் வாசிக்க கேட்ட வேத பகுதியிலே யோவான் ஸ்நானகன் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினினாலும் என்று ஒரு ஞானஸ்தானத்தை குறித்து தன்னுடைய சொந்த அனுபவத்திலிருந்து விளக்குகின்றார். லூக்கா 3:16 படித்தோம். யோவான் எல்லாருக்கும் பிரதியுத்தரமாக, நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறேன், என்னிலும் வல்லவர் ஒருவர் வருகிறார், அவருடைய பாதரட்சைகளின் வாரை அவிழ்க்கிறதற்கும் நான் பாத்திரன் அல்ல, அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பார் என்று சொல்லுகிறார். நாம் சற்று பின்னோக்கி போவோமேயானால், மேசியா புடமிடுகிறவனுடைய அக்கினியை போல் இருப்பார் என்று மல்கியா 3வது அதிகாரம் முதல் 3 வசனங்களிலும் 4வது அதிகாரம் முதல் வசனங்களிலும் மல்கியா தீர்க்கதரிசி குறிப்பிடுகின்ற மேசியாவையும் அக்னியையும் அவர் கருதி இருக்கலாம். தேவனுடைய ஆவியானவர் பலத்த காற்றையும் அக்னியையும் போல அவருடைய சீடர்களின் மேல் இறங்கிய போதுதான் மல்கியா மற்றும் யோவான் கூறிய இரண்டும் கருத்தில் கொள்ளப்பட்டுள்ளதை நாம் காணலாம். அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் முதல் 4 வசனங்களிலும் நாம் இதை கற்றுக்கொள்கிறோம். இங்கே யோவான் கூறிய அக்கினி அவர்கள் எதிர்பார்த்ததொன்றல்ல, ஆனால் உண்மையில் தேவன் செயல்படும் போது வேறு வகையான மெசியாவையும் பரிசுத்த அக்கினியையும் அறிவிக்கும் தைரியத்தை பெற்றார்கள். இயேசுவின் ஆவியானவர் வெளிப்படும் போது நம்முடைய வீணான மனித முயற்சிகள் எல்லாம் சுட்டரிக்கப்பட்டு ஆவியின் கனியாகிய அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம் ஆகியவற்றால் நாம் நிரப்பப்படுகிறோம். கலாத்தியர் 5 வசனங்கள் 22 மற்றும் 23. இவற்றின் மூலமாகவே
தேவன் உங்களிலும் என்னிலும் ஒவ்வொரு நேரமும் செயல்பட விரும்புகிறார். அருமையானவர்களே, பரிசுத்த ஆவி உங்களில் செயல்படும் போது உங்களுடைய வாழ்வு எவ்வாறு மாறிக்கொண்டிருக்கிறது? தேவனுக்கு முன்பாக பிரித்தெடுக்கப்பட்ட பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்வது என்பது உங்களுக்கு எப்படி தோன்றுகிறது? சிந்தியுங்கள். அதே போலதான் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் வசனம் 13 சொல்லுகிறது, ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையையும் உங்களில் உண்டாக்குகிறவராய் இருக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பிலிப்பியர் 2வது அதிகாரம் வசனங்கள் 12 முதல் 18 வரையிலும் படிப்போம். ஆதலால் எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படுகிறபடியே நான் உங்களுக்கு சமீபமாய் இருக்கும் பொழுது மாத்திரமல்ல, நான் தூரமாயிருக்கிற இப்பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையையும் உங்களில் உண்டாக்குகிறவராயிருக்கிறார். நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டாயிருப்பதற்கு ஜீவ வசனத்தை பிடித்துக்கொண்டு உலகத்திலே சுடர்களைப் போல பிரகாசிக்கிற நீங்கள் கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவிலே குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளுமாய் இருக்கும்படிக்கு எல்லாவற்றையும் முறைமுறைப்பில்லாமலும் தர்க்கிப்பில்லாமலும் செய்யுங்கள். மேலும் உங்கள் விசுவாசமாகிய பலியின் மேலும் ஊழியத்தின் மேலும் நான் பார்க்கப்பட்டு போனாலும் நான் மகிழ்ந்து உங்கள் அனைவரோடும் கூட சந்தோஷப்படுவேன். இது நிமித்தம் நீங்களும் மகிழ்ந்து என்னோட கூட சந்தோஷப்படுங்கள் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பு திருச்சபைக்கு எழுதுகிறார். பிலிப்பியருக்கு பவுல் எழுதிய வார்த்தைகளை நாம் சற்று நினைத்து பார்ப்போம். தேவனே செய்கையையும் தம்முடைய தயவுடைய சித்தத்தின்படி விருப்பத்தையும் நம்மில் உண்டாக்குகிறவராய் இருக்கிறார் என்று நாம் அருமையாக இங்கே பார்க்க முடிகிறது. எளிதாக செய்ய முடியும். அருமையானவர்களே, ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே அநேக காரியங்களை மிக எளிதாக செய்ய முடியும். அது எப்படி? நம்மிலே பரிசுத்த ஆவியானவர் இருப்பதால் மிக எளிதாக செய்ய முடியும். அவர் நம்மை மாற்றுகின்ற வேலையை செய்யட்டும். கிறிஸ்து கூறியுள்ளவற்றை நாம் வாசிப்பதையும் செயல்படுத்துவதையும் காட்டிலும் வளர்ச்சி மிக அதிகமாக இருக்கிறது என்று C.S. லூயிஸ் அவர்கள் கூறியுள்ளார். ஓர் உண்மையான கிறிஸ்து என்ற நபர் உனக்குள் காரியங்களை செயல்படுத்தி உன்னை நிரந்தரமாக கிறிஸ்துவை போல மாற்றி தன்னுடைய வல்லமையையும் மகிழ்ச்சியையும் அறிவையும் நித்திய வாழ்வையும் பகிர்ந்து கொள்ளுகிறார் என்று இங்கே C.S. லூயிஸ் என்பவர் கூறுகின்றார். அருமையானவர்களே, பரிசுத்த ஆவியானவர் உங்களிலே நிறைவாக தங்கியிருக்கும் போது உங்களுடைய வாழ்வு எளிதாகிறது. ஏனென்றால் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையையும் உங்களில் உண்டாக்குகிறவராயிருக்கிறார். இந்த உலகத்தை அனுபவித்து வாழ கர்த்தர் விருப்பங்களையும் செய்கைகளையும் நமக்கு உண்டாக்குகிறவராயிருக்கிற பரிசுத்த ஆவியானவருக்கு நன்றி செலுத்துவோம். இத்தகைய செயலை தான் தேவன் இன்று செயல்படுத்தி கொண்டிருக்கிறார். இயேசு கிறிஸ்து இங்கிருந்து பரத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார், என்னிலே அவர் என்ன மாற்றத்தை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார் என்றால் நாம் இப்பொழுது பதிலை பெற்றுக்கொண்டோம். இயேசுவின் பாதத்தில் அமர்ந்து அவர் சொல்வதை கவனித்து செயல்படுத்துங்கள், அதாவது ஜெபியுங்கள் என்று சொல்லி நாம் இதன் மூலமாக கற்றுக்கொள்கிறோம். ஜெபிக்கிறவர்களாக நீங்கள் இருக்கிறீர்களா? எத்தனையோ மணி நேரம் பல காரியங்களுக்காக நாம் செலவு பண்ணுகிறோம். ஆண்டவரோடு உட்கார்ந்து அமர்ந்து பேசக்கூடிய சில நேரங்கள் நிச்சயமாகவே நீங்கள் உருவாக்கி கொள்ள வேண்டும். அருமையானவர்களே, தேவனுடைய அன்பிலே உங்களை காத்துக்கொள்ளுங்கள் என்று யூதா 1:21 படிக்கிறோம். நீங்கள் அவருக்கே சொந்தம் என்பதை எப்பொழுதும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அவர் உங்களை மாற்றுகிறார் என்ற உறுதியில் அமைதியாக காத்திருங்கள். நீதியின் மேல் பசியும் தாகமும் நமக்கு உள்ளதா என்று கேட்டுக்கொள்ளுங்கள். ஒரு சிறு குழந்தை உயரத்தில் வைக்கப்பட்ட பரிசு பொருளை பெற்றுக்கொள்ளும்படி அதன் கண்கள் ஆவலோடு மின்னுவதை உணர்ந்த அதன் தந்தை அந்த பரிசு பொருளை எடுத்து அந்த குழந்தைக்கு கொடுப்பதை போல எண்ணிக்கொள்ளுங்கள். அது தேவனுடைய வேலை. மகிழ்ச்சி நம்முடையது, எளிதாக செய்யப்படும் என்று சொல்லி உணர்ந்து கொள்வோம். நிச்சயமாகவே ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக உங்கள் ஒவ்வொருவரிலும் செயலாற்றி இருக்கிறார் என்பதே நிதர்சனமான உண்மை. அருமையானவர்களே, தேவனே உன்னில் கிரியை செய்கிறவர் என்பது உனக்கு எப்படி தோன்றுகின்றது? தேவன் உங்களில் என்ன கிரியை செய்ய நீங்கள் இன்று விரும்புகிறீர்கள்? ஜெபிப்போமா? பரிசுத்தமுள்ள நல்ல தந்தையே,
ஆண்டவரே, உமக்கு கீழ்ப்படிந்து பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு கற்றுத் தருகிறபடி எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் அனுபவித்து வாழ உதவி செய்வீராக. ஏனென்றால் நீரே உம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையையும் எங்களில் உண்டாக்குகிறவராக இருக்கிறீர். ஆண்டவரே, கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவே நாங்கள் குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளாய் இருக்கும்படியாக நாங்கள் படைக்கப்பட்டிருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரால் நாங்கள் நடத்தப்படுகிறோம் என்று சொல்லி விசுவாசிக்கிறோம். எல்லா காரியத்தையும் நாங்கள் முறுமுறுப்பில்லாமலும் தர்க்கிப்பில்லாமலும் செய்ய வேண்டும் என்று சொல்லி கற்றுக்கொண்டோம். ஆண்டவரே, நீங்கள் எங்களிலே வாழ்க்கையிலே செய்யக்கூடிய எல்லா காரியங்களும் எங்களுடைய நன்மைகளுக்காகவே, மேன்மைக்காகவே, எங்களுடைய சமாதானத்திற்காகவே என்று சொல்லி நாங்கள் புரிந்து கொண்டு சுக ஜீவிகளாக நாங்கள் வாழ்க்கையை நடத்த உதவி செய்வீராக. ஒவ்வொருவரையும் பரிசுத்தப்படுத்தி காத்துக்கொள்ளும். இயேசுவின் மூலமே செபிக்கிறோம் நல்ல தந்தையே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உங்களை நாங்கள் மனமாற ஆசீர்வதிக்கிறோம்.